சமைக்க வேண்டியது இருக்கு, குளிக்க வேண்டியது இருக்கு, துவைக்க வேண்டியது இருக்கு, சாப்பிட வேண்டியது இருக்கு, தூங்க வேண்டியது இருக்கு, மலஜலம் கழிக்க வேண்டியது இருக்கு, சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. குர்ஆன் எடுக்க எங்க நேரம் இருக்கு? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அதை வாசிக்க வேண்டிய முறைப்படி வாசிக்கிறார்கள். யார் வாசிக்க வேண்டிய முறைப்படி வாசிக்கிறார்களோ, படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கிறார்களோ, உலாயிக யுமினூன பிஹி, அவர்களே அதை நம்பியவர்கள். யாரு குர்ஆனை நம்பினார்? யாரு? நான் குர்ஆனை நம்பிட்டேன், குர்ஆன் எங்களுடைய வேதம், குர்ஆன் எங்கள் தூதருக்கு அருளப்பட்டது, அதுல எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னவர்களா அதை நம்பினவர் இல்லையா? எத்லூனஹு ஹக்க திலாவத்தி, அதை படிக்க வேண்டிய முறைப்படி யார் படிச்சாரோ உலாயிக யுமினூன், அவர்தான் நம்பினவர். நம்மள பல பேர் இந்த கேட்டகரி விட்டே போயிரும், குர்ஆனை நம்பாத லிஸ்டுக்குள்ள வந்துரும். இது யாரையும் விரல் நீட்டி குறை சொல்வதற்காக சொல்லப்படுகிற செய்தி அல்ல, ஒவ்வொருவரும் தம்மை தாமே பரிசீலனை செய்து கொள்வதற்காக. நீங்கள் இப்படி குர்ஆனை விட்டு விலகி நின்றால், குர்ஆனுடைய நேரடி தொடர்பை விட்டு நீங்கள் துண்டித்து நின்றால், நாளை மறுமையிலே உங்களின் நிலை கண்டறியாத குருடராக எழுப்பப்பட்டு தட்டழிந்து கொண்டிருப்பீர்கள். அதனால் ஏற்படுகிற இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? கண்டறியாம போச்சு சரி அப்படின்னு நீங்க அலட்சியப்படுத்த முடியாது. நாளை மறுமையிலே அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுக்கிற பெரும் பாக்கியத்திலே, பேர் மகிழ்ச்சியிலே ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்க்கிற பெரும் பாக்கியம். யார் யாரையெல்லாமோ பார்க்கிறதுக்கு இந்த உலகத்துல தவங்க இருக்கிறான். சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகர் நம்ம பகுதிக்கு வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஏரியாவில் கூட்டம் தாங்க முடியல. 10 படம் நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். 10 படம் நடிச்சிருக்காரு, வாழல. நல்ல தெரியுது, நடிப்பு பிரபலமான ஆளு எல்லாருக்கும் தெரியுது. டிவியிலே பார்த்தோம், தியேட்டர்லயே பார்த்தோம், நேர்ல பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க யார பெரிய கதாநாயகன் ஹீரோ நினைச்சீங்களோ அவனை பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா தவமா தவம் இருந்து கூட்டத்துல இடிச்சு அடிச்சு தள்ளுமுள்ளு பண்ணி அவனை பார்க்கிறீங்க, கை கொடுக்கிறீங்க, அவரோட பேசணும்னு நினைக்கிறீங்க, அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறீங்க, அவரோட நீங்க கையெழுத்து வாங்கிக்கிறீங்க, அவரோட ஒரு பழக்கம் இருக்கிறது என்பதை மற்றவங்களிடத்துல பெருமையா சொல்றீங்க. உலகத்துல பிரபல்யம் அடைஞ்ச சில லட்சங்கள் கோடிகளை சம்பாதித்த சில மனிதர்களை, அவர்களை பார்ப்பதற்கே இத்தனை ஆசை, இத்தனை ஆர்வம் என்று சொன்னால், உலகத்தை எல்லாம் படைத்து, உங்களை படைத்து, என்னை படைத்து, நம் பெற்றோரை படைத்து, நாம்